அடுத்தபடியாக உரை நிகழ்த்துவதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஐயா திரு ஆறுமுகம் செந்தில்நாதன் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். கள்ளி முதுகாட்டில் ஆடிகண்டாய் காலனை காலால் கடந்தான் கண்டாய் புள்ளி உளைமானின் தோலான் கண்டாய் புலி உரிசேர் ஆடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நம் செந்தின் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காடுறையும் மணாளன் தானே. எல்லாம் வல்ல உலகின் முழுமுதற் கடவுளாகிய பார்வதி பரமேஸ்வர பெருமானை என் உள்ளத்திருத்தி அப்பெருமானது நெற்றிக்கண்ணில் உதித்த ஆறுமுக பெருமானுடைய பாதார விந்தங்களை பழனி ஆண்டவருடைய பாதார விந்தங்களை வணங்கி இந்த எங்களுடைய சைவ சமயத்தை நல்ல முறையிலே தொன்று தொட்டு நால்வர் பெருமக்களுடைய வழியிலே நடாத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து எங்களுடைய மடாதிபதிகள் ஆதீனங்களுடைய பாதங்களை வணங்கி இதனை நல்ல முறையிலே முதல் முறையாக ஒரு சமயத்திற்கான ஒரு முருகபக்தி மாநாடை எடுத்து இந்த தமிழ்நாட்டிலே தாய் தமிழகத்திலே முன்னிறுத்தி நடாத்துகின்ற ஒரு அரசு இந்த தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை கூறி அந்த வழியிலே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை கூறி அவரை செயல் பாபு என்று முதலமைச்சர் சிறப்பு செய்திருந்தார். அத்தோடு இந்த கருத்தரங்கத்திலே மண்டபத்திலே இருக்கின்ற பேராளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை கூறி ஏனைய எங்களுடைய அனைத்து சமய பிரச்சாரகர்கள் இங்கே இருக்கின்ற கல்விமான்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் சிறியனது அன்பு கலந்த வணக்கத்தினை சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து இங்கே பிரதிநிதித்துவம் வகிக்கின்ற வகையிலே இலங்கை தமிழனாக இருந்தாலும் கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக நாம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்து வருகின்றபடியினால் அதன் நன்றியை இங்கே தெரியப்படுத்தி வையமெல்லாம் வடிவேலன் என்ற தலைப்பையும் அதனோடு 5 நிமிடங்கள் தந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் கட்டறுத்து இணையாண்டு கண்ணாட நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு ரெண்டும் அறியேனையே என்பார் மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே. அதுக்கு ஒப்பாக இந்த முருகப்பெருமான் அந்த வள்ளி மணாளன் திருமுறைகளிலே பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற முருகப்பெருமானை நாம் சிவபரம்பொருளாகவே பார்க்கின்றோம். சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பது கந்த புராணத்தினுடைய அடிப்படை கூற்று. ஆகவேதான் ஆதலின் நமது சக்தி அருமுகன் ஆகி அங்கே நம்மில் பேதமில் எம்மிடம் பேதமில்லை என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்திலே. ஆகவே சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. ஆகவேதான்
அந்த முருகப்பெருமானை நல் வேலந்தன் தாதைக்கு உந்தீபர என்பார் மணிவாசக பெருமான் திருவுந்தியாரிலே. அப்படி பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த முருகனை நாம் வழிபாடு செய்கின்ற போது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை என்ற முதற்தமிழாகிய அந்த திருமுருகாற்றுப்படையை நினைவிலே கொண்டு தலைப்புக்கு வருகின்றேன். முருகப்பெருமான் இந்த பழனியம்பதியிலே கோவில் கொண்டிருக்கின்ற பெருமான் அவர் செய்த திருவிளையாடல்களிலே கைலையங்கிரியிலே வீற்றிருக்கின்ற இந்த மண்டப வாசலிலே அங்கே கைலையங்கிரி கைலைமலையை சித்தரித்திருக்கின்றார்கள். பார்வதி பரமேஸ்வர பெருமானும் அங்கே வலதுபுறத்திலே முருகப்பெருமானும் இடதுபுறத்திலே விநாயக பெருமானும் இருக்கின்ற காட்சியை நான் பார்த்தேன் நேற்றைய தினம். அந்த முருகன் ஓம் என்ற அந்த பிரணவத்தை பிரமனுக்கு உபதேசித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஞானக்கனியை பெறுவதற்கு உலகமே வலம் வந்தவன். விநாயக பெருமான் தாய் தந்தை தான் என்று பெற்றபோது முருகப்பெருமான் உலகமே வலம் வந்தபடியினால் இன்று வையமெல்லாம் அந்த வடிவேலன் வீற்றிருக்கின்றான் என்பது அந்த பழனி தலபுராணத்தை நீங்கள் சற்று விரித்து பார்த்தால் தெரியும். ஆகவேதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய நிறைவு பாடலிலே 10,000 சொச்ச பாடலிலே மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். ஆகவே நாம் எல்லோரும் எங்களுடைய நாடுகளிலே புலம்பெயர் நாடுகளிலே எல்லாம் இந்திய தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றோமோ அங்கு எங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய ஆலயங்களை அமைத்து வழிபாடு செய்கின்றோம். சுவிட்சர்லாந்து நாட்டிலே 6 முருகன் ஆலயங்கள் இருக்கின்றன. அங்கே சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆதீனங்கள் பல அங்கே வந்திருக்கின்றார்கள். கடந்த 10 வருடங்களுக்கு முன்னதாக 2014ஆம் ஆண்டு மலேசியா திருமுருகன் திருவாக்கு பீட அதிபர் தவத்திரு பாலயோகி சுவாமிகள் அவர்களுடைய திருவுளப்பாங்கிலே அனைத்துலக 2வது முருக பக்தி மாநாட்டினை அங்கே சுவிட்சர்லாந்து நாட்டிலே நடாத்தி இருந்தோம். எங்களுடைய அந்த மாநாட்டினுடைய தலைவர் சிவத்திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்கள் இந்த மண்டபத்திலே இருக்கின்றார்கள். அதற்கு அடியேன் செயலாளராக இருந்தவன். ஆகவேதான் ஐயா ரத்தோ நடராஜன் அவர்கள் அங்கே பிரசன்னமாகி இருந்தார் என்பதையும் இந்த வேளையிலே தெரிய தருவதோடு ஏனைய மகா சன்னிதானங்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஆகவே அந்த முருகப்பெருமானுடைய 6 ஆலயங்களை சுவிட்சர்லாந்து நாட்டிலே நாங்கள் வழிபாடு செய்து வருகின்றோம். சிவாலயங்களோடு அது வேறு, சிவாலயங்கள் தனியாக இருக்கின்றது. இவ்வாறு பல நாடுகளிலே ஆஸ்திரேலியாவை பற்றி இங்கே அம்மையார் சொல்லுவார். சிட்னியிலே இருக்கின்ற முருகன் ஆலயம், லண்டனிலே முருகன் ஆலயம், பல நாடுகளிலே ஜெர்மனியிலே ஐரோப்பா முழுவதுமே அந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் நிறைந்திருக்கின்றன. இதைத்தான் கருத்து கொண்டோ என்னவோ இந்த இந்து சமய அறநிலைத்துறை வையமெல்லாம் வடிவேலன் என்ற தலைப்பிலே ஒரு எமக்கு தலைப்பை தந்திருக்கின்றார்கள். ஆகவே முருகப்பெருமானை இந்த வேளையிலே நாம் எங்கள் தாயகத்திலே இப்பொழுது இன்று 16வது திருவிழா நல்லைக்கந்தன் ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நல்லூரிலே. அதோடு கதிர்காம திருப்புகள் அருணகிரிநாத பெருமான் பாடிய திருப்புகள், அதற்காக கதிர்காம திருமுருகன் என்ற ஒரு நூலை இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள். பேராசிரியர் அதாவது கண்டி பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட பேராசிரியர் செல்லத்துறை சுதர்சன், மு நித்யானந்தன், விக்ரமசிங்க ஆகியோர் சேர்ந்து 1940ஆம் ஆண்டு பாடப்பட்ட அந்த கதிர்காம கந்தனுடைய அந்த பாடலை கூட அவர்கள் இங்கே மறுபதிப்பை செய்திருக்கின்றார்கள். ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், எங்களுடைய வாழ்வியலிலே ஞானசம்பந்த பெருமான் கூறுவார், நங்கடம்பனை கடப்ப மாலையை அணிந்தவன் முருகப்பெருமான், நங்கடம்பனை பெற்றவள் உமாதேவியாள், பெற்றவள் பங்கினன் சிவபெருமான், நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோவிலான், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. முதலிலே அவர் கூறுகின்ற வார்த்தை, இறைவா நீ என்னை காப்பாற்ற வேண்டும், அதன் பின்னாலே தான் நான் உனக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பக்தி வைராக்கியத்திலே சொல்லப்பட்ட அந்த தேவாரத்தை இங்கே நினைவுபடுத்தி, இன்னும் பல எங்களுடைய திருமுறைகளிலே எல்லாம் முருகப்பெருமானை நேரத்தை கருத்தில் கொண்டு முருகப்பெருமானை பல திருமுறைகள், நான் திருமுறைகளை மட்டும் எடுத்து பார்க்கின்றேன். பழனிக்கு கூட
வசனமிக மேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைப்பையில் சடாச்சரம் அதாலே இக பர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றிருக்கும் வடிவேலா பழனிமலை வீற்றிருக்கும் வடிவேலா அசுரர் கிளை வாட்டி மிகவாளா அமரர் சிறை மீட்ட பெருமாளே என்ற திருப்புகளை கூறி இந்த அளவிலே என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையிலே நேரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த முருகப்பெருமானுடைய இந்த உன்னதமான இந்த மாநாடு எல்லோரையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள வருங்கால சந்ததி தமிழோடு வாழ வேண்டும், தமிழை பேச வைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே அன்பாக இளைய தலைமுறையை கேட்டுக்கொண்டு இதனை நிறைவு செய்கின்றேன். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நன்றி முதலமைச்சர், நன்றி எங்களுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, ஏனைய அன்பர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ. நன்றி.